உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் அறிவித்துள்ள நிலையில் மும்பை மாநகரம் வார்டு நம்பர் 47 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மராட்டிய மாநில அமைப்பாளர் R.K. வல்லவன் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வில் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் சவுந்தர பாண்டியன், இசக்கியப்பன் ராஜு, மும்பை மாநகர அமைப்பாளர் ஜெகதீஷ் மிலாடு, நகர பொறுப்பாளர் கணேஷ் மற்றும் இளையராஜா, மகாராஜா, தானா மாவட்ட பொறுப்பாளர்கள் சிவராஜ், அன்புசெழியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டனா அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பீமா கொரேகன் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000, நகர பொருளாளர் தனசேகர், ஒன்றிய செயலாளர் சுப்பு, ஜோதி, ஒன்றிய பொருளாளர்கள் சக்திவேல், எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர்கள் சரவணன், கவியரசு, ராம்குமார், வழக்கறிஞர்கள் சண்முகம், மதுசூதனன், மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன், மங்களம்பேட்டை நகர துணை செயலாளர் தனகுமார், அபூபக்கர், சாய்குமார், கொளப்பாக்கம் மடைகண்டன், துரைமுருகன், ஐயாதுரை, செல்வம், வீரமணி, பாபுஜி, சிவக்குமார், கண்ணன், பாலாஜி, சசிகுமார், அறிவுக்கரசு, மாய சிந்தனை, செல்வன், வீரத்தமிழன், செல்வகுமார், சுரேஷ், ஐயப்பன், காசிநாதன், இளஞ்செழியன், வீரமணி, இளைய பெருமாள், முற்போக்கு மாணவர் கழக அணியினர் ரஞ்சித், பிரேம், விஜயகுமார், ராகுல், ரமணா, திருவான், ராகுல் காந்தி, கஜேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 1818ஆம் ஆண்டு மகர் இனத்தவருக்கும் பேஷ்வாக்களுக்கும், அதாவது பார்ப்பனியர்களுக்கும் மகாராஷ்டிரா புனே அருகே உள்ள கோரேகான் பீமா நதிக்கரையில் நடைபெற்ற போரில் பேஷ்வாக்களை வீழ்த்தி அங்கிருந்த மகர்கள், பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சேர்ந்து சனாதன சக்திகளை, பார்ப்பனர்களை வீழ்த்தி வெற்றி பெற்ற நாள்தான் பீமா கோரேகான் நினைவு நாள். பேஷ்வாக்கள் அங்கிருந்த தலித் மக்களை, பழங்குடியின மக்களை ஒடுக்கினார்கள். தெருவிலே நடந்து போகிற போது தன் முதுகுக்கு பின்னால் தொடப்பங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். எதற்காக அந்த தொடப்பம் என்று கேட்டால், பார்ப்பன வீதிகளில் தலித் மக்கள் நடக்கிற போது அவருடைய பாதை, அவர்கள் நடந்த பாதையில் பார்ப்பனர்கள் நடந்துவிடக்கூடாது, அப்படி நடந்தால் தீண்டாமை ஆகிவிடும் என்று கருதி அவர்கள் முதுகுக்கு பின்னால் தொடப்பத்தை கட்டச் சொன்னார்கள். அவர்களின் கழுத்திலே பானையை கட்டிக்கொள்ள சொன்னார்கள். எதற்காக பானையை கட்டிக்கொள்ள சொன்னார்கள் என்றால், பொது வீதிகளில் தாழ்த்தப்பட்டவர்களும் தலித் மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் எச்சிலை துப்பிவிடக்கூடாது. அப்படி அந்த எச்சிலை துப்பிவிட்டால் எங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு தீண்டாமை வந்துவிடும், ஒடுக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற சூழல் அன்றைக்கு நிலவியது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்து பார்த்த
மகாராஷ்டிரா என்பதே மகரினத்திற்கு சொந்தமான மண் தான். மகர் இனத்தவர்தான் அந்த மண்ணின் பூர்வீக குடிகள். மகர் இனத்தவரின் மாநிலம்தான் அந்த மகாராஷ்டிரா என்று பிற்காலத்திலே அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பூர்வீக குடிகளை ஒடுக்கி வைத்திருந்த பேஷ்வாக்கள், அதாவது பார்ப்பனர்களை பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்து நடத்திய போர்தான் வெறும் 2000 பேர்கள். அவர்களின் பக்கம், பார்ப்பனர்களின் பக்கம் பல ஆயிரம் பேர்கள். ஆனால் வெறும் 2000 பேர்கள் சேர்ந்து அவர்களை அடித்து துரத்தி அந்த நதிக்கரையில் நடந்த போரில் வெற்றி பெற்றவர்கள் மகர் இனத்தவர்கள். அப்படிப்பட்ட போராளிகளின் நினைவாகத்தான் அந்த பீமா கோரேகான் நினைவு சின்னம் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகெங்கும் ஆளுகிற ஒடுக்கப்பட்ட மக்களும், தலித் மக்களும், இளமநிலை மக்களும் ஒலிக்கிற முழக்கமாக ஜெய் பீம் என்று சொல்லுகிற முழக்கம், வாழ்க அம்பேத்கர். தஞ்சாவூர் மாவட்டம் உஞ்சைய விடுதியில் உள்ள உஞ்சையா நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புத்தாண்டை ஒட்டி மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் சனாதனத்திற்கு எதிராகவும் சங் பரிவார் கும்பலுக்கு எதிராகவும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் நகர செயலாளர் தமிழ் முதல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் சுகுடா, பாஸ்கர், விலார் பாஸ்கர், சுதாகர், கோவிந்தராஜ், ரவிச்சந்திரன், சுபராஜன், நாகராஜ், சுருள் பிரகாஷ், காந்தா ராவ்ராஜ், பட்டு விடுதி செந்தில், டெல்டா விடுதலை கட்சியினர் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,